வெல்கம் டு கியூட் மாம்ஸ் ரெசிபி. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம ரெசிபி எதுவும் பார்க்க போகிறதில்ல. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தலைக்கு தைக்கக்கூடிய மூலிகை எண்ணெய் தான் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி காட்டியிருக்கேன். இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு தலைமுடி கொட்டுறது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்களுக்கு எல்லாம் ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் சேர்த்துருக்கிற அத்தனை பொருட்களுமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொருள் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எண்ணெய் காய்ச்சத்துக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 2 கத்தாழை இந்த சைஸில் எடுத்து அதில் நடுவில் ஒரு கீரல் போட்டு 25 கிராம் வெந்தயத்தை இந்த மாதிரி முளை கட்டி வச்சுருக்கேன். இது 2 நாள் ஆகும் முளை கட்டி வர்றதுக்கு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி முளைச்சி வந்துடும். இதுதான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 25 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். கருஞ்சீரகம் 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது வேம்பாலை பட்டைன்னு சொல்லுவாங்க. இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒரு பொருள். வெட்டிவேர் ஒரு கைப்பிடி, 20 செம்பருத்தி பூ, ஒத்த செம்பருத்தி எடுத்துக்கோங்க. செம்பருத்தி இலை, 6 நாட்டு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா மருதாணி இலை, இது போக கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி இலை இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. கையாந்திரன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடைக்கலன்னா பவுடராக எடுத்துக்கோங்க. கிராம்பு ஒரு 20 கிராம்பு. இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் பெருசாக எடுத்துக்கோங்க. இதில் 1 லிட்டர் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், இது எங்கள் வீட்டில் சொந்தமாக நாங்கள் எடுத்த தேங்காய் எண்ணெய், அது 1 லிட்டர் சேர்த்துக்கிறேன். 100 மில்லி நல்லெண்ணெய், இதுவும் செக்கில் ஆட்டினது தான். 100 மில்லி விளக்கெண்ணெய், 50 மில்லி வேப்பெண்ணெய். வேப்பெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வேப்ப இலை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வேப்ப எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். 100 மில்லியில் 50 மில்லி சேர்த்தா போதும். விளக்கெண்ணெய் முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு சக்தி உள்ளது. அதனால் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். அப்புறம் செம்பருத்தி இலை, எல்லாமே ஒவ்வொரு கைப்பிடி தான். மருதாணி ஒரு கைப்பிடி, துளசி ஒரு கைப்பிடி, சின்ன வெங்காயம், நெல்லிக்காய், எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். 1 2 அரைச்சா கூட போதும். ரொம்ப நீங்கள் நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றாமல் சும்மா பல்ஸ் மோடில் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அரைஞ்சி வந்துடும். அடுத்ததாக கத்தாழையும் நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். நீங்கள் கத்தாழையை அரைக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படியே கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொழப்பு தன்மை இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஆனால் நான் அரைச்சி தான் சேர்த்தேன். நல்லா தான் இருந்தது. வெட்டி வேறு நான் அரைக்கலை, அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இப்போ அரைச்சது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு இந்த வேம்பாலம் பட்டை, கருஞ்சீரகம் இதையும் சேர்த்துக்கலாம். கிராம்பு, இது சளி பிடிக்காது, அதுக்காக தான் கிராம்பு சேர்த்துருக்கேன். ஒரு 20 போல் சேர்த்துக்கோங்க கிராம்பு. சேர்த்துட்டு இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் சூடு ஏறுற வரைக்கும் கிளறி கொடுத்துட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய சட்டியாக நீங்கள் வச்சுக்கோங்க. எங்கிட்ட இருக்கிறதுலே இதான் பெருசு. கடைசியாக கரிசலாங்கண்ணி பவுடர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் செம்பருத்தி பூவையும் நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். கரிசலாங்கண்ணி இலை கிடச்சிச்சின்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. எனக்கு அது கிடைக்கல அப்படிங்கிறதுனால நான் பவுடர் வாங்கி சேர்த்துருக்கேன். இது எந்த அளவுக்கு ஒரிஜினலாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் கிடைக்கலங்கிறதுக்காக நான் பவுடராக சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. இது பொங்கி வரும். சூடு வந்தோடனே அடுப்பை சிம்மில் வச்சிடணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக அந்த இலைகள்லாம் கரிஞ்சு போயிடும். இதோட எசன்ஸ் நமக்கு கிடைக்காது. சிம்மில் தான் வச்சு நம்ம கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ நான் வெட்டி வேற சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் கொடுத்துட்டே இருங்க. தேங்காய் எண்ணெய் பொங்கி வரும், அதனால தான் சொல்கிறேன். கடைசியாக செம்பருத்தி இலை சேர்த்துக்கணும். இந்த இலைகள் எல்லாம் கையால் எடுத்து நொறுக்கணும் அப்படின்னா நொறுங்கணும். அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக மாறணும். இதை சிம்மில் வச்சு தான் காய்ச்சி எடுக்கணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் சூடு ஏறுறதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்புறமா குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு. நம்ம சேர்க்கும் போது பச்சை கலரில் இருந்த இலைகள் எல்லாம் இந்த நேரத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த எண்ணெய் ரெடி ஆகும். எனக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு இந்த எண்ணெய் ரெடி ஆகிறதுக்கு. சிம்லேயே வச்சு நான் காய்ச்சி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் கூட அதாவது இந்த பச்சை நிறம் இருக்கக்கூடாது. இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் கெட்டு போயிடும், சலிப்பு வாடை அடிக்கும். இது மாதிரி பொறுமையாக சிம்மில் வச்சிங்க அப்படின்னா தான் இந்த கலருக்கு வரும்.
நல்ல வாசனையாக இருக்குது. நீங்கள் வேகமாக வச்சிங்கன்னா தீஞ்ச வாடை அடிக்கும். இலைகள்லாம் தீயவும் விடக்கூடாது. அதே நேரத்தில் பச்சையாகவும் இருக்கக்கூடாது, எண்ணெய் கெட்டி போயிடும். இது வந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். எடுத்தோடனே 1 லிட்டர் எண்ணெய் செய்யாதீங்க. 1/2 லிட்டர் முதல் ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன பொருட்களில் பாதி அளவாக எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து 4 நாளைக்கு அப்படியே இருக்கணும். இந்த மாதிரி மூங்கில் தட்டு போட்டிங்கன்னா வேர்வை வடியாமல் இருக்கும். 4 நாள் கழித்து பார்க்கலாம். 4 நாளைக்கு அப்புறம் இந்த எண்ணெய் என்ன கலரில் இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு சூப்பரான கலராக இருக்குது பாருங்கள். நல்லா சிகப்பும் இல்லாமல் ஒரு ப்ரௌன் கலரில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாசமும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து 4 நாள் இல்லை, நீங்கள் 1 வாரம் கூட இதை அப்படியே விட்டுறீங்கன்னா நல்லாவே இருக்கும். 4 நாளிலேயே நான் வீடியோ எடுத்ததுனால வடிகட்டிட்டேன். இந்த மாதிரி பெரிய சல்லடையில் முதல்ல இந்த இலைகளை மட்டும் நான் அள்ளி வச்சுக்கிறேன். ஏன்னா மொத்தமாக வடியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம மெல்லிசாக இருக்கிற ஒரு சல்லடையில் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் சேர்த்துருக்கிற நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் இது எல்லாமே வந்து முடியை நல்லா ஷைனிங்காக வச்சுக்கும். என் குழந்தைங்க 2 பேருக்குமே முடி நல்லா நீளமாக இருக்கும். அவங்களுக்கு ஸ்கூலில் வந்து அடிக்கடி நீ எண்ணெய் தேய்க்கிற அப்படின்னு தான் கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்களாம். அந்த 2 பேருமே சொல்லுவாங்க, நான் இந்த எண்ணெய் தான் ட்ரை பண்ணுறேன். பிள்ளைங்களுக்கு நீளமான முடி வந்து நல்லாவே வளர்த்துருக்கு. நிறைய முடி வளரும், அதுவே உங்களுக்கு கண்கூடா தெரியும். என் கையே இதை முடிய மறைக்குது பாருங்கள். நான் இன்னொரு சல்லடை மெலிசாக இருக்கிற சல்லடையில் இதை நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் ஆள் இல்லை, நானே தான் வீடியோ எடுத்துக்கணும், எல்லாமே செய்யணும். அதனால தான் இது நல்லா வடியட்டும், அப்படியே விட்டுடலாம். இப்போ எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டேன். நான் வந்து இந்த கலரில் இருக்கணும் எண்ணெய், அப்போ தான் வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். நான் வந்து இந்த சக்கையை வந்து ஒரு துணியில் வடிகட்டி எடுத்தேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டலை, வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சக்கையில் அவ்வளோ எண்ணெய் இருக்கும். அது எல்லாமே வந்து தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அதை வந்து பிழிஞ்சு தலையில் தேய்ச்சி வச்சு குளித்தோம் அப்படின்னா ரொம்ப கூலிங்காக நல்லா சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை கிளாஸ் பாட்டிலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ கிளாஸ் பாட்டிலுக்கு நான் மாற்றிக்கிறேன். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து டெய்லி தலையில் தேய்ச்சும் நம்ம தலை சீவிக்கலாம். அப்படி இல்லை, நீங்கள் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி நல்லா மசாஜ் பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தலையை வாஷ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நல்ல கண்கூடாக இருக்கும். உங்களுக்கு முடி வளர்றது நல்லாவே தெரியும். நிறைய பேபி ஹேர் இருக்குது எங்களுக்கு இந்த எண்ணெயினால். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூலிகை எண்ணெய் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.